Good morning, students. Welcome to Social Science class. Term 1, Class 7, History Lesson 4, The Delhi Sultanate. Delhi and Sultangal. There were ruled many of the dynasty, slave dynasty, Khalji dynasty, Tughlaq dynasty, Sayyid dynasty and Lodi dynasty. We already focused slave dynasty, which means Mamluk dynasty. Dear students, now today we are going to learn about the Khalji dynasty. This is the second dynasty of the Delhi Sultanate. They ruled 1290 to 1320. The first king of Khalji dynasty was Jalaluddin Khalji. He ruled 1296 to 1316. There were many military campaigns during the region of Jalaluddin, but they were mostly organized and led by his nephew. Alauddin, the governor of Kara, one significant military expedition was against the Deccan kingdom, Devagiri. Dear students, the Jalaluddin இந்த கால்ஜி வம்சத்தின் மிகச்சிறந்த மற்றும் முதலாவது அரசர். இவர் 1296 1316 வரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இவருடைய ஆட்சியின் போது பல படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டது. அவற்றில் குறிப்பாக பெரும்பாலான படையெடுப்புகள் திட்டமிட்டு தலைமையேற்று நடத்தியது அங்கே இருந்த காராவின் ஆளுநராக இருந்தவர் அந்த அலாவுதீன் கால்ஜி என்பவராவார். அலாவுதீன் கால்ஜி, the governor of Kara. Yes, and then one significant military expeditions was against the Deccan kingdom, Devagiri. அவருடைய படையெடுப்புகளில் குறிப்பாக எது அப்படின்னு சொன்னால், முக்கிய படையெடுப்பாக இருந்தது தக்கான அரசனான தேவகிரிக்கு படையெடுத்தார். எஸ், டக்கான் கிங்டம் அப்படின்னு சொல்கிறது. தக்கான அரசான தேவகிரிக்கு எதிராக மேற்கொண்டது தான் அவருடைய படையெடுப்புகளிலே மிகச்சிறந்த படையெடுப்பாக கருதப்படுகிறது. அலாவுதீன், ஆஃப்டர் டிஃபேட்டிங் த யாதவா கிங் ராமச்சந்திர தேவா, plundered the city and returned with huge wealth. அங்கு படையெடுத்து வெற்றி பெற்ற பிறகு, அதாவது அலாவுதீன் தேவகிரி அரசரான யாதவ அரசரை, இந்த ராமச்சந்திரனை தோற்கடித்த பின்னர் அந்த நகரையே என்ன பண்ணுறாரு, கொள்ளையடித்து அங்கே பெரும் செல்வத்தோட மீண்டும் தன்னுடைய நாட்டிற்கு திரும்பினார். அது மட்டும் கிடையாது, அலாவுதீன் treacherously killed Jalaluddin after buying off the prominent nobles and the important commanders with the wealth of he had brought from the Deccan and declared himself as the Sultan of Delhi in 1296. பெருஞ்செல்வத்தோடு அங்கேருந்து திரும்பினார். அதன் பிறகு அந்த செல்வத்தை எல்லாம் முக்கியமான அங்கே இருந்த நிலப்பிரபுகளுக்கும் படைத்தளபதிக்கும் என்ன பண்ணார், கையூட்டாக கொடுத்து அவர்களை தன்னுடைய பக்கம் இழுத்துக்கிட்டார். ஸோ ஏதோ தேவையில்லாத வேலைகளில் இவர் ஈடுபட்டிருந்தார் அப்படின்றது தெளிவாக தெரியுது. அதன் பின்னர் அந்த ஜலாலுதீனை இவர் என்ன பண்ணுறாரு, வஞ்சகமாக யாருக்கும் தெரியாமலேயே கொன்று விட்டார். அதன் பின்னர் 1296 தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவித்து கொண்டார். இவ்வாறாக குறுக்கு வழியில்தான் இந்த அலாவுதீன் கால்ஜி அரசராக வந்தார். And then the second king and most famous king of the Khalji dynasty was Alauddin Khalji. He ruled 1296 to 1316. எஸ், 1296 1316 வரைக்கும் அலாவுதீன் கால்ஜி என்பவர் ஆட்சி செய்தார். அலாவுதீன் கால்ஜி கன்சாலிடேட்டட் த டெல்லி சுல்தானேட். அவர் டெல்லி சுல்தானியம் ஒட்டு மொத்தத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஒருங்கிணைத்து ஒரு உறுதியான நாட்டை ஏற்படுத்தினார். The range of his conquest is impressive. அவருடைய முக்கியமாக படையெடுப்புகள் தான் அவருக்கு மிகவும் ஒரு வலிமையான அமைப்பாக இருந்தது. அதுவும் குறிப்பாக இந்த பஞ்சாப் அகைன்ஸ்ட் த மங்கோலியர்களுக்கு எதிராக பஞ்சாபில் படையெடுத்தது. இன் ராஜஸ்தான், in Gujarat with his northern frontiers,
secure, he sent his chief lieutenant Malik Kafur into the southern parts of, who took even the distant Madurai in 1310. ராஜஸ்தானத்தில் குஜராத்தில் எதிராக நிறைய படையெடுப்புகள் அவருக்கு மிகச்சிறந்த பாராட்டுக்குரியதாக இருந்தது. தனது வட எல்லைகள் ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் உறுதி செய்துக்கிட்டார், தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். அதன் பின்னர் அங்கே தலைமை தளபதியாக இருந்த மாலிக் கஃபூரை 1310 தென்புலத்தின், அதாவது சதர்ன் பார்ட் ஆஃப் தென்னிந்தியாவில் மிக தூரமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் படையெடுக்க அவரை அனுப்பியிருந்தார். 1310 அவர் எங்கெங்கெல்லாம் படையெடுத்தார் சார்? மதுரை வரைக்கும் படையெடுத்து பயணித்தார். அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அரசுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார் இந்த மாலிக் கஃபூர். யார்? த யாதவாஸ் ஆஃப் தேவகிரி, த காகத்தியாஸ் ஆஃப் வாரங்கல், த Hoysalas of Dwarasamutra and the Pandyas of Madurai accepted the Alauddin suzerainty. அங்கே இருந்த துவாரசமுத்திரத்தில் இருந்த ஹொய்சாலர்கள், தேவகிரியில் இருந்த யாதவர்கள், வாரங்கலில் இருந்த காகத்தியர்கள், மதுரை ஆட்சி செய்த பாண்டியர்கள் ஆகிய அனைவருமே அலாவுதீன் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். And then Alauddin's political and administrative reforms were impressive as his military conquests. அவருடைய படையெடுப்பு போலவே அவருடைய அரசியல் நிர்வாக சீர்திருத்தம் இது எல்லாமே மிகச்சிறப்பாக பாராட்டுக்குரியனவாக இருந்தது. Alauddin undertook a survey of the agrarian resources around his capital and fixed standard revenue demand. டெல்லியை சுற்றியுள்ள இருக்கக்கூடிய அந்த டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வேளாண் நிலங்களை முறையாக அளந்து அவர் ஒரு குறிப்பிட்ட அளவிலான நிரந்தர வரியை என்ன பண்ணார்? அந்த மக்கள் மேலே விதித்திருந்தார். He entrusted the task of collecting the revenue to the military officers. These measures deprived the local chief and Raja of their time memorial privileges. அங்கே இருக்கக்கூடிய வரிகளை வசூல் செய்யும் பணியை அந்த இராணுவ அதிகாரிகளிடம் இவர் ஒப்படைத்திருந்தார். இந்த நிர்வாக மாற்றத்தினால அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் தலைவர்கள், அந்த குறுநில மன்னர்களாக இருந்தவங்க அங்கே காலகாலமாக தங்கள் அனுபவித்து வந்த உரிமை என்ன பண்ணுறாங்க? இழந்துடுறாங்க. ஸோ அலாவுதீன் எஸ்டாப்ளிஷ்டு சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ்டு ப்ராக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் ஃபார் டெல்லி அண்ட் த அதர் கேரிசன் சென்டர்ஸ். நிறைய இடங்களை இருந்ததுனால டெல்லி மற்றும் அங்கே ஏற்கனவே முகாமிட்டிருந்த தனது படைப்பிரிவுகளுக்கு கட்டாய உணவு கொள்முதல் போன்ற பல்வேறு விதமான முறையை இவர் அறிமுகம் செய்திருந்தார். And then the procurement prices were fixed and grain collected as tax was stored in the state granaries. உணவு தானியங்களை கொள்முதல் செய்கிறது, அறிமுகம் செய்வது, அங்கே ப்ரைஸஸ் வேர் ஃபிக்ஸ்டு, அந்த லேண்ட் ரெவென்யூ அளவு எவ்வளவுன்றதை ஃபிக்ஸ் பண்ணுறது, அண்ட் கிரைன் கலெக்டட் அஸ் டேக்ஸ் வரியை வசூல் செய்வது, ஸ்டோர்ட் இன் த கிரானரிஸ், அங்கே இருக்கக்கூடிய முக்கியமாக அந்த கிரானரிஸ் தானிய களஞ்சியம் சொல்லுவோம், அந்த இடத்துல அதை பாதுகாப்பு செய்வது. இன் ஆர்டர் டு என்ஷூர் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஹிஸ் நியூ ரெகுலேஷன்ஸ் he employed spies who were the responsible to report him directly. அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய பண்டக சாலையில் இருக்கக்கூடிய இடங்களில் சேகரித்து வைக்கப்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா. அப்புறம் புதிய புதிய சட்ட திட்டங்களை இவர் உருவாக்கியிருந்தார். எஸ், ஹி இன்ட்ரடியூஸ்ட் நியூ ரெகுலேஷன்ஸ், புதிய ஒழுங்குமுறைகள், விதிகள், சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருந்தது. ஹி எம்ப்ளாய்டு ஸ்பைசஸ் ஹூ வேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டு ரிப்போர்ட் டு ஹிம் டைரக்ட்லி. அது மட்டும் கிடையாது, ஒற்றர்களை இவர் நியமனம் செய்திருந்தார். அந்த ஒற்றர்கள் நேரடியாக சுல்தான் கிட்ட அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை தெரியப்படுத்துவதற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அலாவுதீன் டைடு இன் 1316, 1316 இவர் இறந்தார். அதற்கு பிறகு the failure of his successors to retain power led to the seizure of power by Ghiyasuddin Tughlaq, who founded the
துக்ளக் டைனஸ்டி. அவருக்கு பிறகு வந்த வழித்தோன்றல்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதில் என்ன பண்ணுறாங்க, தோல்வி அடைஞ்சிடுறாங்க. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய கியாசுதீன் துக்ளக் என்பவர் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்தை கைப்பற்றி தன்னுடைய பேரின் பெயரில் ஒரு வம்சத்தை தோற்றுவித்தார். துக்ளக் அரச வம்சத்தை அவர் அடிக்கல் நாட்டியிருந்தார். And then the sack of சித்தூர் சூறையாடல் 1303 சித்தூரை சூறையாடி இருந்தார்கள். யார் சார் அப்படின்னு சொன்னால், when Alauddin's army overwhelmed the Rajput army in Chittoor, and in the context of threat of a defeat, the men and women of the fortress, accordance with their old custom, performed the rite of Jauhar. ஸோ அதுவும் குறிப்பாக அந்த சித்தூரில் ஒரு சூறையாடல் நடந்ததுன்னு சொல்லியா, ராஜபுத்திர படைகள் நிறைய இருந்தது. அதுலேயும் குறிப்பாக அந்த அலாவுதீனின் படைகள் திணறடித்த நிலையில் அங்கே தோல்வி அடைந்து விடுவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த கோட்டைக்குள் இருந்த ஆண்களும் பெண்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மரபின்படி ஜவுஹர் எனப்படும் ஒரு சடங்கை நடத்துகிறாங்க. ரைட் ஆஃப் த சவுகர் என்கிற ஒரு சடங்கை நடத்துகிறாங்க. அக்கார்டிங் டு திஸ் கஸ்டம், இந்த பழக்க வழக்கத்தின்படி, லெஃப்ட் வித் நோ அதர் வே டு சர்வைவ், the men would go out and die in the field of battle, and women would burn themselves on a fire. இந்த பழக்கத்தின்படி அங்கே ஆடவர்கள் அந்த கோட்டையை விட்டு வெளியேறாமல் போர்க்களத்திலேயே என்ன பண்ணோம், தீயில் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் விழுந்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்வது. இதுதான் சாக் ஆஃப் சித்தூர் சூறையாடல் என்று அழைக்கப்படுகிறது. Dear students, thank you for watching this video and have a great day.